ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதங்கள் 14-15. 14ஆம் பதம். இதி ஊச்சிவாம்ஸ் தத்ர சுயோதனேன பிரவருத்த கோபஸ் புரிதாதரேன அசத்கிருத சத் ஸ்பிருஹணீய சீல ஷத்தா சகர்ணானுஜ சௌபலேன. மொழிபெயர்ப்பு. கற்றவர்களால் கண்ணியமுடையவராக கருதப்படும் விதுரர் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உதடுகள் துடிதுடிக்க கோபம் பொங்கியவனாய் காணப்பட்ட துரியோதனன் அவரை அவமானப்படுத்தினான். துரியோதனன் அவனுடைய தம்பிமார்களும் கர்ணனும் அவனுடைய மாமனான சகுனியும் இருந்தனர். பொருளுரை. பாம்புக்கு பாலூட்டுவது அதன் விஷத்தைத்தான் அதிகரிக்கச் செய்யும். அதைப்போலவே முட்டாளுக்கு கூறப்படும் அறிவுரை அவனுடைய கோபத்தைத்தான் தூண்டும். துறவியான விதுரர் மிகவும் மரியாதைக்குரியவர் என்பதால் அவருடைய குணத்தை சான்றோர்கள் உயர்வாக மதித்து போற்றினர். ஆனால் பெரும் மூடனான துரியோதனன் விதுரரை அவமானப்படுத்தவும் துணிந்தான். இதற்கு தன் மாமனான சகுனியுடனும் நண்பனான கர்ணனுடனும் அவன் கொண்டிருந்த கெட்ட உறவே காரணம். இவர்கள் எப்பொழுதும் துரியோதனனை தீய செயல்களை செய்யும்படி தூண்டி வந்தனர். 15ஆம் பதம். க ஏனம் அத்ரோபஜுஹாவ ஜிஹ்மம் தாஸ்யா சுதம் யத் பளினைவ புஷ்த தஸ்மன் பிரதீப பிரக்ருத்ய ஆஸ்தே நிர்வாஸ்யதாம் ஆசு புராச்வசான. மொழிபெயர்ப்பு. இந்த தாசியின் மகனை இங்கு வரச் சொன்னது யார்? கபடனான இவன் யாருடைய பிச்சையால் வளர்ந்தானோ அவர்களுக்கு எதிராகவே செயற்படுகிறான். உயிர் மட்டும் உடையவனாக அவனை உடனே அரண்மனையிலிருந்து வெளியேற்றுங்கள். பொருளுரை. க்ஷத்ரிய அரசர்கள் தாங்கள் திருமணம் செய்து கொள்ளும் இளவரசிகளுடன் வேறு பல இளம் பெண்களையும் உடன் அழைத்துச் செல்வது வழக்கம். அரசர்களின் இத்தகைய பணிப்பெண்கள் தாசிகள் என்றழைக்கப்பட்டனர். அரசருடன் நெருங்கிய உறவு கொள்ளும் தாசிகள் மகன்களை பெற்றுக்கொள்வார்கள். இத்தகைய மகன்கள் தாசி புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்களுக்கு அரச பதவியில் உரிமை இல்லை என்றாலும் இளவரசர்களைப் போலவே பராமரிக்கப்பட்டும் பிற வசதிகளை பெற்றும் வந்தனர். இத்தகைய ஒரு தாசி புத்திரர்தான் விதுரர். இதனால் அவர் சத்திரியர்களுள் ஒருவராக கருதப்படவில்லை. தாசி புத்திரரான தம்பி விதுரரிடம் திருதராஷ்டிரர் மிகவும் பாசம் கொண்டிருந்தார். விதுரரும் திருதராஷ்டிரரின் சிறந்த நண்பராகவும் தத்துவ ஆலோசகராகவும் விளங்கினார். விதுரர் ஒரு மகாத்மா என்பதையும் நண்பர் என்பதையும் துரியோதனன் நன்கறிவான். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக குற்றமற்ற தன் சிற்றப்பனை துன்புறச் செய்யும் கடுமையான வார்த்தைகளை அவன் உபயோகித்தான். துரியோதனன் விதுரரின் பிறப்பை குறைத்து பேசியதுடன் தன் விரோதியான யுதிஷ்டரை அவர் ஆதரிப்பதாக நினைத்து அவரை ஒரு துரோகி என்று அழைத்தான். விதுரரின் எல்லா உடைமைகளையும் பறித்து அவரை உடனே அரண்மனையிலிருந்து துரத்திவிட வேண்டும் என்று அவன் விரும்பினான். சாத்தியமானால் பிரம்பால் அவரை அழித்து உயிரை மட்டும் உடையவராக அரண்மனையிலிருந்து அவரை துரத்தவும் அவன் தயாராக இருந்தான். விதுரர் பாண்டவர்களின் சார்பாக திருதராஷ்டிர மகாராஜனுக்கு அறிவுரை கூறுவதால் அவரை ஒரு ஒற்றன் என்று அவன் குற்றம் சாட்டினான். விதுரரை போன்ற குற்றமற்ற ஒருவர் வெறுக்கத்தக்க முறையில் குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்படும் வகையில் அரண்மனை சூழ்நிலை இருந்தது. துரியோதனனின் திடீர் நடத்தையைக் கண்டு ஆச்சரியப்பட்ட விதுரர் எந்த அசம்பாவிதமும் நிகழ்வதற்கு முன்பாக தன் நன்மையை கருதி அரண்மனையை விட்டு சென்றுவிட முடிவு செய்தார். ஹரே கிருஷ்ணா.